ஒரு யூஆர்எல் எப்படி இருக்கணும் அது உங்களுக்கே தெரியும். ஒரு யூஆர்எல் ரீடபிளாக இருக்கணுமா, நான் ரீடபிளாக இருக்கணுமா, நிறைய நம்பர்ஸ் இருக்கக்கூடாது, ஹைஃபன் வச்சு நம்ம செப்பரேட் பண்ணணும், அண்டர்ஸ்கோர் வச்சு பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் யூஆர்எல்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கணும், நம்ம வந்து ஒரு கீவேர்டை இன்க்ளூட் பண்ணலாம், பட் வந்து நிறையா கீவேர்ட்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் யோகா கிளாஸஸ், ஹைஃபன் லைவ், ஹைஃபன் ₹99 ஒன்லி, இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸை வந்து ஸ்டஃப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாமே லோவர் கேஸில் இருக்கணும். இன்கேஸ் ஒரு யூஆர்எல்லை டெலீட் பண்ணி இன்னொரு யூஆர்எலுக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 301 ரீடைரக்ட் போடணும். இதை வந்து ஒரு குட் யூஆர்எல் அண்ட் பேட் யூஆர்எலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டொமைன் ஸ்பேஸ் ஆன்லைன் யோகா கிளாஸஸ்ன்னு இருக்குது. இது வந்து ரிலவெண்ட். இதில் எல்லாமே லோவர் கேஸில் இருக்குது. இந்த யூஆர்எல் ஷார்ட்டராக இருக்குது, ஹைஃபன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணல, அண்ட் நான் ஆஸ்கி கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு குட் யூஆர்எல். இது வந்து பேட் யூஆர்எல்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா இதில் கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைன் யோகா கிளாஸஸ், ஆன்லைன் யோகா, லோவஸ்ட் ப்ரைஸு, குயிக் ரிசல்ட்ஸு, ரொம்ப லாங்கராக இருக்குது. அண்டர்ஸ்கோர், அட், இந்த மாதிரியான ஸ்பெஷல் சிம்பிள்ஸு நிறையா இருக்குது, அண்ட் நம்பர்ஸும் நிறையா இருக்குது. இது வந்து இது படித்தாலும் ஒன்றும் சிம்பிளாக புரியாது. இதுதான் டொமைன், இதுதான் உள்ளே இருக்குது அப்படின்னு டைரெக்டாக நமக்கு கன்வே ஆகாமல் இந்த யூஆர்எல் படிக்கிறதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ரீடபிலிட்டியே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பேட் யூஆர்எலுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். இதை நம்ம பண்ணக்கூடாது.